முந்தின நாட்கள் அப்படி அல்ல. சோத்திரம். ஆறானைக்கு சோத்திரம் வரவேன்னு சொன்னால் சனிக்கிழமை உபவாச ஜபம், உபவாசம் ஜோம் பண்ணுவாங்க. சனிக்கிழமை ராத்திரி காத்திருப்பு கூட்டத்தில் உட்கார்ந்து காத்திருந்து பரிசுத்தாவின் பலனை பெறுவாங்க. நேற்றுக்கிழமை ஆறான்னு சொன்னா 9 மணிக்கு ஆறான்னு சொன்னா ஜனங்கள் எல்லாரும் இயேசுநாதர் வருவதற்கு முன்பதாகவே என்ன செஞ்சிருவாங்கன்னா, அரை மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டியே வந்து எல்லாரும் நேரு மலங்கள் நின்று அப்படியே கண்ணீரோடு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி ஜோம் பண்ணுவாங்க? அழுதுகிட்டே ஜோம் பண்ணுவாங்க. அவங்க அப்படியே உடைந்த உள்ளத்தோடு ஜோம் பண்ணுவாங்க. அப்படியே செபிக்க செபிக்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க செபிக்கிற அந்த சத்தமே கேட்காது. அப்படியே ஜோமனி 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 அப்படியே அழுக வரும் பாருங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பிறகு தான் பாஸ்டர் என்ன செய்வார்னா மெல்ல ஒரு பாட்டு எடுத்து விடுவாரு. ஸ்தோத்திரம் இயேசு நாதா உமக்கென்னு ஸ்தோத்திரம் இயேசு நாதா அப்படின்னா விசுவாசி என்ன செய்வாங்க தெரியுமா? அப்படியே ஆள ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லைங்கிறதுக்காக அல்ல, அல்லது யாரோ அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க என்பதற்காக அல்ல, அவங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தமாகவோ உபத்திரவத்தின் நிமித்தமாகவோ வியாதி நிமித்தமாகவோ வறுமை நிமித்தமாக அல்ல, தேவ சமூகத்திலே தங்களை அப்படியாய் தாழ்த்தி முந்தின பெந்தெகோஸ்து சபையில உள்ள ஜனங்கள் தேவனை அப்படிதான் ஆராதித்து மிகுந்த பணிவோடு ஆராதனையை ஆரம்பித்த ஜனங்கள் இப்ப எல்லாம் நம்ம எப்படி ஆயிட்டோம்? ஆண்டவர்ட்ட தாழ்மையே நம்மளால பார்க்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.